ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாயந்தரத்துக்கு மேலே வெளியில் இருந்த சாண்டா, அதுக்கப்புறம் சேஜ் செடி மேலே போட்டிருந்த லைட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இந்த நியூ இயர்லேருந்து நம்ம யூடியூப் சேனலில் ஒரு ஃபீச்சர் எனேபிள் ஆயிருக்குங்க. 3 நிமிஷம் வரைக்குமே இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் அக்டோபர்லேயே லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு எனேபிள் ஆகாமல் தான் இருந்தது. எனக்குமே இந்த நியூ இயர்லேருந்து தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த ஃபீச்சர் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே கடன்னு அந்த ரெசிபியை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த ஃபீச்சர் எனேபிள் ஆயிருச்சுன்னா 1 நிமிஷத்தை தாண்டி 3 நிமிஷம் வரைக்குமே ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். இன்றைக்கி பாஸ்தா தாங்க டின்னருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிறுதானிய பாஸ்தா இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். 5 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையில்லை. எண்ணெய் மட்டும் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு சிறுதானிய பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா வேகறக்கு 4 நிமிஷம் தாங்க எடுத்தது. தண்ணியிலிருந்து எடுத்து ட்ரெயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கோல்டு வாட்டரில் நல்லா ரின்ஸ் பண்ணிக்கணும். அதை பக்கத்தில் வச்சுட்டு இங்கே ஒரு பேனில் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் சாட்டே பண்ணிக்கலாம். நான் ஃப்ரோசன் கேரட் அதுக்கப்புறம் பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேஸ்ட் மிக்சர் இந்த பாஸ்தா பிராண்டு கூடவே வந்ததுங்க. அதுதான் நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் உப்பு இருக்குது அப்படிங்கிறனால தான் பாஸ்தா வேக வைக்கும் போது நான் உப்பு சேர்க்கலை. டேஸ்ட் மிக்சர் போட்டுட்டு தக்காளியும் அரைச்சதை சேர்த்தாச்சு. 1/4 டம்ளர் மட்டும்தான் நான் தண்ணி விட்டேன். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் வேக வச்சிருக்க பாஸ்தாவையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. சீஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இது பத்தாதுங்க. 2 சர்விங் தான் இதில் போட்டிருக்காங்க. நீங்கள் 2 பேக்கெட் வாங்கினீங்கன்னா 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் காலையில் பேக் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இது சூப்பரான ரெசிபி. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா வச்சுருந்தாங்க. இந்தியன் ஸ்டோர் ஷாப்பிங்லேயே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருந்திருப்பேன். பசங்க 2 பேருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது. சிறுதானிய பாஸ்தா அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எல்லாருக்குமே ஹாப்பி வீக்கெண்ட். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?